யாரோட ஜாதகத்திலே செவ்வாய் பலவீனமாக இருக்காரு, பலம் குறைந்து இருக்காரு அப்படின்னாக்க காளகஸ்தி அப்படிங்கிறது வந்து புனிதமான தலம், 1000 வருடங்கள் பழமையான தலம். எப்படி திருப்பதி இருக்கோ அதே மாதிரி காளகஸ்தியும் ஒரு தலம். காளகஸ்தியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலத்திநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அவர் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருமே தர்மம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு தர்மம் பண்ணிட்டு இதனால எனக்கு இது நடக்கும், நான் கேட்டது கிடைக்கும்னு நினச்சிட்டிங்கனாலே எதுவுமே வேணான்னு நினைக்கும் போது தான் எல்லாமே இருந்தாலும் ஒரு மன நிறைவு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு எல்லாமே இருக்குது மனசு நிறைவே இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த குறை இல்லாத நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும். வணக்கம் மக்களே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த சூரத் பாலா சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டு கோவில்களுக்கு போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஏன் கோயில்கள் கட்டினாங்க, எதுக்காக கோயில்கள் அமைக்கப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீ பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மாறணும், அதுக்கு தான் கோயில்கள் கட்டப்பட்டது. ஸோ கோயில்களோட அமைப்பே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே போகும்போது நம்மளோட தீய எண்ணங்கள் எல்லாம் வெளில போயிடும். நமக்கு ஏதாவது நம்ம கெட்டது நினச்சா கூட அது நல்லதாக மாறிடும். ஸோ நம்ம எண்ண ஓட்டங்களை மாற்றக்கூடிய சக்தி கோயில்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் கோயிலுக்கு போக சொல்கிறது. அதே மாதிரி ஒரே சிந்தனை உள்ள மக்கள் ஒரே இடத்துல கூடும்போது அந்த பிரார்த்தனைக்கு வலு அதிகம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எல்லாருமே ஒரே நோக்கத்தை சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போனால் ஓரளவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சார்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு யாரோட ஜாதகத்திலே செவ்வாய் பலவீனமாக இருக்காரு, பலம் குறைந்து இருக்காரு அப்படின்னாக்க முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதி. ஸோ செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறது செவ்வாய் தோஷத்தையும் செவ்வாய் குற்றத்தையும் செவ்வாயோட பரிகாரங்களையும் அதிகப்படுத்தும். சிவப்பு கலர் பூவால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி 7 விளக்கு ஏற்றணும். வீட்டில் ஏற்றணுமா இல்லை கோவிலில் தான்? கோயிலில் தான் போய் ஏற்றணும், முருகன் கோயிலில். ஓகே. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எந்த கோவிலுக்கு போகணும்? சர்பதோஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். பாம்பு இருக்கிற கோயில்கள் எல்லாமே சர்வதோஷத்துக்கு சிறந்த கோயில்கள். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு கேதுகள் இருக்கக்கூடிய கோயில்கள், அம்மன் தலைக்கு மேலே பாம்பு இருக்கும், அந்த மாதிரி கோயில்களில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா சர்வதோஷம் சீக்கிரமே சரியாக போயிடும். இப்போ பொதுவாக கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கூட இந்த காலாஸ்திரி போயிட்டு இந்த காலையில் விடிய காலையில் எழுந்து இந்த பூஜையில் ஏதோ கலந்துப்பாங்க. ஆமாம், கலந்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரன் அமையும் அப்படின்வாங்க. அது என்னங்க சார் அது? ஸோ காளகஸ்தி அப்படிங்கிறது வந்து புனிதமான தலம், 1000 வருடங்கள் பழமையான தலம். எப்படி திருப்பதி இருக்கோ அதே மாதிரி காளகஸ்தியும் ஒரு தலம். காளகஸ்தியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலத்திநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அவர் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் தான் கண்ணப்ப நாயனார் வந்து அந்த கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சார்ல, அந்த தலம் வந்து காளகஸ்தி தான். அதே மாதிரி யானை வழிபாடு பண்ண தலமும் அதுதான். அதே மாதிரி காலத்தி அப்பன் அப்படின்னாலே சிலந்தி வழிபாடு பண்ணதும் அதே கோயில் தான். ஸோ பலதரப்பட்ட மனிதனும் அங்கே தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க, பாம்பு அங்கே தான் வழிபாடு பண்ணியிருக்கு. பாம்பு வழிபாடு பண்ண சிவனும் அவர் தான். ஸோ சிவன் பாம்பு வழிபாடு பண்ணியிருக்கு, ஒரு மனிதர் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு, ஒரு சிலந்தி வந்து வழிபாடு பண்ணியிருக்குது, அங்கே யானையும் வந்து வழிபாடு பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருக்குமே முக்தி கொடுத்துருக்காரு. ஸோ மனிதன் மட்டும் இல்லாமல் ஒரு விலங்கு வந்து வழிபாடு பண்ணால் கூட அருள் செய்யக்கூடிய ஒரு தலம். அதனால தான் காளகஸ்திக்கு அவ்வளோ சிறப்பு. ஓகே. இப்போ இன்னொன்று, இந்த நவகிரக கோயிலுக்கு போக சொல்லுவாங்க இல்லை சார், அது எதுக்கு சார் சொல்கிறாங்க? நவகிரக கோயில்கள் அப்படின்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா கோயிலுக்குமே போங்க. ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு உங்களுக்கு எது பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போகிறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நவகிரகங்களும் நமக்கு நல்லது பண்ணுறது தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வலது கண் முக்கியமாக இடது கண் முக்கியமாக கேட்டிங்கன்னா 2 கண்ணுமே முக்கியம்னு சொல்லுவோம். அது மாதிரி 9 கிரகங்களும் முக்கியம்தான். 9 கிரகம் அவசியம்தான். எல்லா கோயிலுக்கும் போகிறது அவசியம் வேணும். இந்த நவகிரகங்கள் எல்லாமே நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி, சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த முருகன் பிள்ளையார் எல்லாருமே சிஎம் பிஎம் மாதிரி. ஸோ பெரிய பெரிய கடவுள்களை நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். அப்படியும் அதையும் மீறி நீங்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவசியம் நம்ம லோக்கல் எம்எல்ஏ சப்போர்ட் அவசியம் வேணும். அவங்களையும் நம்ம பகச்சிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நவகிரக வழிபாடும் அவசியம் தேவை. சித்தர்கள் கோவில் ஏன் சார் போகிறோம்? சித்தர்கள் கோயில் வந்து எல்லா ரூல்ஸுக்கும் பிரேக் பண்ணுறது சித்தர்கள் கோயில் தான்.
ஸோ நீங்கள் உங்கள் விதியை மாற்றணும், உங்கள் தலையெழுத்து மாறணும். ஆல்ரெடி விதிக்கப்பட்டதான் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம விதியை மாற்றணும், தலையெழுத்து மாறணும்னா சித்தர்கள் வழிபாடு அவசியம் தேவை. சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க, ஓடிக்கிட்ட பிச்சு உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உங்கள் தலையெழுத்து மாறணும்னா தர்மம் பண்ணணும். ஸோ தர்மம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்க, தர்மங்கிறது என்னென்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது தர்மம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு இருக்குது, போட்டுக்க ட்ரெஸ் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குன்னா அவங்களுக்கு பண்ணுறது பேர் தர்மம் கிடையாது. எதுவுமே இல்லை, அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது பேர் தான் தர்மம். அதே மாதிரி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கொடுக்குறது பேர் தான் தர்மம். பலன் எதிர்பார்த்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்கனாலே அது தர்மத்தில் போய் சேர, தானத்தில் போயிடும். ஸோ அதை தான் நம்ம திருப்பி திருப்பி மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே செய்கிறது தானம் தான், யாருமே தர்மம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு தர்மம் பண்ணிவிட்டு இதனால் எனக்கு இது நடக்கும், நான் கேட்டது கிடைக்கும்னு நினச்சிட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக தர்மத்துலேருந்து டைவர்ட் ஆகி தானத்துக்கு போயிடும். ஸோ தர்மம் பண்ணுறது தான் ரொம்ப ரேரு. எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தர்மம் பண்ணால் நம்ம தலையெழுத்து மாறும். அதை பண்ணுற மனப்போக்கும் நமக்கு வர்றதுக்கு தான் நம்ம சித்தர் கோயிலுக்கு போகிறது. சித்தர் கோயிலுக்கு போனாலே எதுவும் வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ எதுவுமே வேணான்னு நினைக்கும் போது தான் எல்லாமே இருந்தாலும் ஒரு மன நிறைவு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு எல்லாமே இருக்குது மனசு நிறைவே இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த குறை இல்லாத நிறைவான வாழ்க்கை கிடைக்குன்னா சித்தர்கள் வழிபாடு அவசியம் தேவை. சித்தர்கள் வழிபாடுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதை தான் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம குருநாதரை வழிபாடு பண்ணுற மாதிரி சித்தர்களையும் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவங்கெல்லாம் காலகாலத்துக்கு நம்ம குருவாக இருந்தவங்க. சித்தர்கள் அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு வழிகாட்டிருந்தவங்க. நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே குருவோட ஸ்தானத்தில் வைத்து வழிபாடு பண்ணக்கூடியவங்க தான். இறைவனை விடவும் சக்தி வாய்ந்தவங்க சித்தர்கள். இப்போ பொதுவாக செய்வினை பாதிப்பு இருக்குது, இந்த செய்வினைலாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல, பட் ஒரு சில பேர் வந்து அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவத்தில் செய்வினைகள் இருக்குது, அதை நீக்கிறதுக்கான கோயில்களும் இருக்குது. என்ன சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 1000 வருஷம் பழமையான திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் தாமரை பூவோட அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. அவசியம் 5 ஞாயிற்றுக்கிழமை போகணும். யார் ஒருத்தவங்க தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமை போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவசியம் செய்வினை தோஷங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கோயிலே செஞ்சு கொடுத்துருவோம். காரிய தடைகள் நீங்கள், அது என்ன காரியம் வேணா இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு காரிய தடை நீங்கணும்னா எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் 5 கடத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தில் வைத்திரி போட்டுகின்றேன்னு சொல்கிற மாதிரி விநாயகர் பெருமானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு காரியம் வந்து வெற்றியை கொடுக்கும். இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமாக பலன் சொல்லணும், இப்போ சாதகமாக அவர் வந்து நமக்கு நடந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒன்றும் பெரிய செலவே இல்லை, ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு சிதறு தேங்காய் அர்ச்சனைலாம் பண்ண வேணாம், சிதற்காய் உடச்சிட்டு போயிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிடும். பெண்கள் தேங்காய் உடைக்கலாமா? பெண்கள் உடைக்கக்கூடாது. சூர தேங்காய் உடைக்க சொல்லி சூர தேங்காய் உடைக்கிறது ஆண்கள் மட்டும் தான் உடைக்கணும். ஸோ அதான் பெண்கள் ஒரு வேளை இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு ஒரு சூடாக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். விநாயகர் வந்து எதுவுமே வேணாம் மேடம், ஒரு சின்ன கல்கண்டு வாங்கிட்டு போய் வச்சா கூட ஒரு சந்தோஷமாயிடுவார். அதனால தான் விநாயகருக்கு வந்து உடனே சட்டுன்னு நடக்கணும் அப்படின்னா விநாயகர் தான். அதனால தான் அவர் உடனே திருப்தி அடைஞ்சிருவார். எனக்கு 16 வகை உணவு வேணும், 20 வகை வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் கேட்க மாட்டார். அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க அதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சா கூட சக்ஸஸ் தான். என்கிட்ட தேங்காய் வாங்க கூட காசு இல்லைங்க அப்படின்னா வெறும் கையெழுத்து கும்பிட்றீங்களா, தோப்பு கரணம் போடுறீங்களா, உடனே சந்தோஷம் விடுவார். ஸோ பெண்கள் வந்து விநாயகர் கிட்ட தேங்காய் உடைக்கக்கூடாதா? சூர தேங்காய் உடைக்கக்கூடாது. நார்மலாக தேங்காய் தலை சுற்றி உடைக்கலாம்ல? தலை சுற்றி உடைக்கிறது வந்து திருஷ்டி பரிகாரம். தலை சுற்றி உடைக்கக்கூடாது, சூர தேங்காய் உடைக்கக்கூடாது. நார்மலாக அருவா வச்சு தேங்காய் உடைக்கலாம், உடைச்சு சாமி. ஆமாம். சூப்பர் சார், நன்றி சார். ரொம்ப நன்றி.